திருமண மோசடி புகாரில் சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான போலீசாரின் நடவடிக்கை திருப்தி அளிக்காததால் அவ்வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரி ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா தாக்கல் செய்த மனு மீது வரும் 12ஆம் தேதிக்குள் பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், தகவல்கள். வணக்கம். கோவையைச் சேர்ந்த பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை 2வது முறையாக திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றி விட்டதாகவும் தன்னை கர்ப்பமாக்கி விட்டதாகவும், எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டிலா கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி சென்னை காவல்துறையிடம் புகார் அளித்தார். இந்த புகார் மீது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான தடுப்பு பிரிவு காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஜாய் கிறிஸ்டிலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை பெண்கள் மற்றும் குழந்தைகள் தடுப்பு பிரிவு காவல்துறை முறையாக விசாரிக்கவில்லை எனவும், மேலும் ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவின் கீழ் மட்டுமே காவல்துறை வழக்கு பதிவு செய்ததாகவும், தன்னுடைய புகாரின் அடிப்படையில் எந்தவிதமான வழக்கும் பதிவு செய்யவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே எனது புகாரின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும், தற்போதைய காவல்துறை விசாரணை என்பது திருப்திகரமாக இல்லை எனவும், கடந்த 1 மாதத்திற்கு மேலாகவும் காவல்துறையில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் காவல்துறையின் செயலற்ற தன்மையாகவும் மெத்தனமாகவும் உள்ளதாகவும், நம்பகத்தன்மையுடன் விசாரணை நடைபெறவில்லை என்பதால் வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும் கோரியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.